நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு பூமி வாங்கும் போதோ அல்லது நம்ம வீடு வடக்கு பக்கமாக இருக்கின்றது, நார்த் ஃபேஸிங் இருக்கின்றது. அதாவது வடக்கு ஃபேஸிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டிலேருந்து வெளியே வரும் பொழுது, பிரதான வாசல்லேருந்து வெளியே வரும் பொழுது அந்த திசை வடக்கு திசை நார்த்தாக இருந்தால், அங்கு தண்ணீர் இருந்தால் அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? பாருங்க, வடக்கு திசைக்கு அதிபதி பகவான் குரு. அந்த இடத்துக்கு, அதாவது இந்த வடக்கு திசைக்கு பேரே நீர் திசை என்று சொல்லுவோம். தண்ணீர், வாட்டர் எலிமெண்ட். வாட்டர் எலிமெண்ட் இருந்து வடக்கு பக்கத்தில் ஆறு, அதாவது மேற்கிலேருந்து கிழக்கு பக்கமாக ஆறு ஓடினால் அது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். பேர், புகழ், பணம், வசதி எல்லாம் கொடுக்கும். பாருங்கள், இது தண்ணீர் அல்ல. உள்ளே நீங்கள் வாஸ்து டிஃபெக்ட் வச்சு வடக்கில் தண்ணி ஓடுதுங்க, எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உள்ளே இருக்கிற விஷயமும் நான் பல நேரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்பொழுது ஐயா நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு தண்ணீர் பற்றி எப்படி இருக்குன்னு. அதே உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே வடக்கில் நீர் தொட்டி, கிணறு, சம்பு அல்லது போரிங் இருந்தால் அது நன்மையா தீமையா? கண்டிப்பாக அது நன்மையே செய்யும். அது நார்த் சென்டர்லேருந்து, அதாவது வடக்கு மத்திய பகுதியிலேருந்து வடகிழக்கு வரைக்கும் தண்ணீரை வைக்கலாம், போரிங்கை போடலாம், செப்டிக் டேங்கை கட்டலாம். செப்டிக் டேங்க்குன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த காவா தண்ணி செப்டிக் டேங்கில் இது டேங்காக போட்டு கார்ப்பரேஷன் வாட்டர், நல்ல குடிக்கிற தண்ணி வெளியில் இந்த கவர்மெண்ட் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த டேங்க் சேஃப்டி டேங்க் மாதிரி வச்சு அதில் நீங்கள் அதை சம்புன்னு வாங்க, அது ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் நீங்கள் அந்த குடிக்கிற தண்ணியை வைக்கலாம். ஆனால் வடமேற்கில் செப்டிக் டேங்கை ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, இருந்தால் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த செப்டிக் டேங்கே சொல்கிறேன். வடகிழக்கில் செப்டிக் டேங்க், அந்த லெட்ரின் பாத்ரூம் உடைய தண்ணி இருந்தால் நோய் கொடுக்கும், அதை வடமேற்கில் மாற்றணும். ஆனால் குடிக்கிற தண்ணி உடைய கிணறு வடமேற்கில், நார்த்தில் வெஸ்ட் பக்கமாக இருந்தால் அந்த இடம் புதனும் சந்திரனும் சேரும் இடம். அங்கே தண்ணீர் இருந்தால் பிரெயினில் அதிகமாக சிந்தனை பண்ணுற சக்தி உருவாகி பிபி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வீட்டில் தூக்கம் குறைவாக வர நோய்கள் அதிகமாகிவிடும். அதே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வடமேற்கில் குடிக்கிற தண்ணி, கிணறு, அதுக்கு பக்கத்துலேயே செப்டிக் டேங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தருடைய மூளை பாதிக்கும். வடக்கு திசை குபேரன் திசை, வடக்கு திசை லக்ஷ்மி வர திசை. அதனால் அதை சுத்தமாக வைத்து அங்கு தண்ணீர் இருந்தால், நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூலே கட்டலான்னு இருக்கீங்க, அப்போது நீங்கள் நார்த் சென்டர்லேருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் வீட்டில் ஸ்விம்மிங் பூலை கட்டிட்டீங்களா, அங்கு பணம் சேரும். நீங்கள் ஒரு கோயில் மாதிரி இருக்குது, அதுக்கும் வடகிழக்கில் நீங்கள் குளத்தை கட்டலாம். தென்கிழக்கில் இருக்கிற கோயிலில் பாருங்கள் தண்ணீர் குளம் இருக்குது, அங்கே வருமானம் கம்மியாக இருக்கும். இந்தியாவில் நீங்கள் தென்னிந்தியாவில் அக்னேய தீர்த்தம் என்று சொல்கிற கோவில்களில் தென்கிழக்கில் தண்ணீர் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபகவான் ஆலயத்தில் தான் அக்னேய தீர்த்தம் இருக்கும். அங்கே வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வடகிழக்கு பக்கம் தண்ணீர் இருக்கும். அதனால் அங்கே நல்லா வருமானம் வரும், லக்ஷ்மி. இதே நமக்கு வீடாக இருக்கும் பொழுது, இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டில் வாழ்கிறோங்கய்யா,
தண்ணீர் இல்லை, பரவாயில்ல, நீங்கள் அதுக்காக ஒரு குளத்தை தோண்டிடுவீங்களா? ஃப்ளாட்டில் தோண்ட முடியாது இல்லையா? என்ன செய்யலாம்? பணம் வரணும். நம்ம வீட்டில், நம்ம ஃப்ளாட்டில் வாழ்கிறோம். ஒரு கலசத்தில் வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த கலசம், என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் 1/2 லிட்டர், 1 லிட்டர், 2 லிட்டர், செப்பில் இருக்கலாம், பித்தளையில் இருக்கலாம், ஒரு கலசத்தை வாங்கி அதில் தண்ணீரை பிடித்து அது மேலே ஒரு தேங்காயை வச்சு வடக்கு மத்திய பகுதியிலேருந்து வடகிழக்கு பக்கம் உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே வைங்க. வடகிழக்கு கார்னரில் வச்சா பணம் கொட்டும், அதெல்லாம் வேண்டாம். வடக்கு மத்திய பகுதியிலேருந்து வடகிழக்கு வரைக்கும் கொஞ்சம் தூக்கி கூட வைக்கலாம் அது மேலே. அதுக்காக ஒரு ஸ்டாண்டை வச்சு தூக்கி வைக்க வேண்டாம். காலியான இடம் தான் அப்படியே விட்டுடுங்க. இல்லைன்னா ஒரு அல்மாரி இல்லைன்னா அல்மாரி மேலே வைங்க. இது உங்களுக்கு நித்தியலக்ஷ்மியே கொடுக்கும். வடக்கு திசையில் தண்ணீர் இருப்பது நன்மையை தான் தவிர தீமை கிடையாது. வீட்டுக்கு வடமேற்கில் தண்ணீர் போகக்கூடாது. வடமேற்கில் தண்ணீர் போனால் அது பிரெயினில் பிரச்சனை உருவாக்கும். வடக்கு மத்திய பகுதியில், வடக்கு சென்டரில் தண்ணீர் இருந்தால் லக்ஷ்மி யோகம், வடகிழக்கில் இருந்தால் லக்ஷ்மி யோகம். வடக்குல வெளியே வீடு காம்பவுண்டுக்குள்ளே, காம்பவுண்டுக்கு வெளியே தண்ணீர் இருந்தால் அதுவும் நமக்கு நன்மை கொடுக்கும். நம்ம வீட்டு எதிர்க்க ஆறு ஓடுனா அதுவும் நமக்கு நன்மை செய்யும். ஆனால் வீட்டு வெளியே காவா ஓடுகிறது, ஸ்டாக்னேட்டட் வாட்டர், குப்பை தண்ணி நிற்குது, சாக்கடை நிற்குது, அது நோயை கொடுக்கும். அது நோயை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி ஏதாவது தண்ணீர் தங்கி விட்டால் அந்த தண்ணீரை அங்கிருந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதை இமீடியட்டாக பார்க்கணும். ஏனென்றால் வடக்கில் விஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது விருஷ்டிகம் அப்படின்னு சொல்லும்போது தண்ணி கெட்டு போனால், அதில் பூச்சி உருவாகினா, அதில் ஏதாவது நீங்கள் குப்பையை தூக்கி போகிறீங்க நின்ன தண்ணியில், அந்த குப்பை அங்கேயே தங்கி விட்டால் அது நோயாக மாறிவிடும். நீங்கள் வாட்டர் டேங்கே வச்சுருக்கீங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, அதில் பூச்சி வந்துடுச்சுன்னா அது உங்களுக்கு நோயே கொடுக்கும். அது ராகுவாக மாறிவிடும். சந்திரன் ராகு சேரக்கூடாது, சந்திரன் குரு சேரலாம். அதனால் வடக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அது உங்களுக்கு நன்மையே செய்யும். வடக்கில் தண்ணீர் இருப்பது நன்மை தான் தவிர தீமை கிடையாது. நன்றி, வணக்கம்.